அடுத்ததாக நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு. புதுசா தமிழக வெற்றி கழகம் வேறையா, 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு அப்படின்ற மாதிரியா, ஏன் இந்த கழகம் இருக்கு அப்படின்றதுக்கு அவங்க ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஏன் இங்கே உள்ளது? தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டின் அரசியல் சுழற்சியில் நுழைந்து பல அரசியல் இயக்கங்களில் ஒன்றாக இருப்பதற்காக நிறுவப்படவில்லை. அரசியல் தடைகளை உடைப்பதற்காக நிறுவப்பட்டது. முதன்மை இயக்கமாக முன் நிற்கவே உருவாக்கப்பட்டது. பிறப்பால் அனைவரும் சமம் என்ற பொருள்படும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது நமது கொள்கை கோட்பாட்டின் முதன்மை அடிப்படை பிரகடனம். இது ஓர் அரசியல் இயக்கத்தின் உறுதிப்பாட்டை காட்டுவதாகும். இந்த தேர்தல் அறிக்கையின் ஒவ்வொரு தூணும் கட்டமைக்கப்பட்டு ஒவ்வொரு வாக்குறுதியும் அளிக்கப்பட்டதன் நோக்கமே இப்பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான். நாம் சாதாரண அரசியல் இயக்கம் என்று சொல்லவே முடியாது. நாம் உண்மையான மதசார்பற்ற சமூக நீதி பேசும் இயக்கம். தூய்மையான அரசியலை ஒரு லட்சியமாக மட்டுமன்றி சமரசமே செய்யாத ஒரு செயல்பாட்டு தரமும் தடமும் கொண்டவர்கள் நாம். மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான உறவென்பது நேர்மையானதும் நியாயமானதுமாக இருக்க வேண்டும். பொது வளங்களை சுரண்டும் ஊழல் இடைத்தரகர்கள், தடைகள், மக்களுக்கு செல்ல வேண்டிய பயன்களையும் பலன்களையும் தடுக்கும் பரம்பரை சூழல் என்பவை முற்றிலுமாக உடைத்தெறியப்பட வேண்டும். நம் வாக்காளர்களாகிய நீங்கள் நெஞ்சுரமும் நேர்மை திறமும் கொண்டவர்கள். எனவே நாம் நம் எதிரிகளின் மக்கள் விரோத செயல்களை வெளிப்படையாகவே உங்களிடம் அம்பலப்படுத்துகிறோம். நம் அரசியல் எதிரியான தற்போதைய திமுக அரசு குடும்பமாக சேர்ந்து கொள்ளை அடிப்பதை மறைப்பதற்காக திராவிட இயக்க அடையாளத்தை தனது கவசமாக ஆக்கிக் கொண்டுள்ளது. பொது ஒப்பந்தங்கள் மூலம் குடும்பத்திற்கான செல்வ வளத்தை குவித்துக் கொண்டே பெரியார் பெயரை தங்கள் கவசமாக ஆக்கிக் கொள்கின்றனர். பெரியாரை உண்மையாக போற்றுவதே இல்லை, மாறாக அவரை அவமதிக்கின்றனர். நம் கொள்கை எதிரியான பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசிடம் இருந்து ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே அடையாளம் என்பது மக்களுக்கானதாகவோ கொள்கையை நோக்கிய உந்துதல் நிர்வாக சீர்திருத்தமோ அல்ல. அது தமிழ்நாட்டின் மாநில சுயாட்சி, அடையாளம் மற்றும் நம் நாட்டின் கூட்டாட்சி தத்துவ உரிமைகள் மீதான ஒரு தாக்குதல். இத்தகைய ஒவ்வொரு திணிப்பையும் நாடாளுமன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் வாக்குச்சாவடிகளிலும் தாவேகா தீர்க்கமாக நின்று எதிர்க்கும், போரிடும், வெல்லும். நாம் தொடங்கவிருக்கும் நிதிநிலை குறித்தும் நேர்மையாக பேச வேண்டும். தமிழ்நாட்டின் நிலுவையில் உள்ள கடன் 2026-27 ஆண்டுக்குள் ரூபாய் 10,71 லட்சம் கோடியை தாண்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு மாநில வரலாற்றில் கடந்த 70 ஆண்டுகளாக இருந்த இதற்கு முந்தைய அனைத்து அரசுகளும் சேர்ந்து வாங்கிய கடனை விட தற்போதைய அரசின் கீழ் 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடனாகும். வட்டி செலுத்துவதற்காக செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நம் குழந்தைகளின் பள்ளி மற்றும் குடும்ப உறுப்பினரின் மருத்துவதற்கான செலவு அல்லது நம் அரசு ஊழியர் ஒவ்வொருவரின் ஊதியத்திலிருந்து ஓய்வூதியத்திலிருந்தும் எடுக்கப்படும் பணமாகும். இது ஒரு சிறிய சவால் அல்ல. தமிழ்நாட்டில் பதவியேற்கும் எந்த ஒரு அரசும் இதுவரை எதிர்கொண்டிராத மிக கடுமையான நிர்வாக பொறுப்பு இதுவாகும். நாங்கள் இதற்கு மாறாகவும் நடிக்க மாட்டோம். இதை ஒரு சாக்கு போக்காகவும் பயன்படுத்த மாட்டோம். இந்த நிதி யதார்த்தத்தை மையமாக கொண்டு செலவு கணக்கிடப்பட்ட கட்டம் கட்டமாக செலுத்தப்படும் திட்டத்துடன் நம் தாவேகா ஆட்சி அதிகாரம் செய்யும் அரசில் நுழைகிறது. நாம் நமது பொருளாதாரத்தை வளர்ப்போம், ஊழலால் இழந்த வருவாயை மீட்போம், முதலீடுகளை ஈர்ப்போம். மேலும் நம் கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நேர்மை ஒழுக்கத்துடன் மாநிலத்தின் நிதிகளை நிர்வகிப்போம். இது உறுதி. இந்த தேர்தல் அறிக்கையில் உள்ள வாக்குறுதிகள் மக்களுக்கு மிகவும் அவசரமானதும் அவசியமானதும் மாநிலத்திற்கு மிகவும் பொறுப்பானதுமான வரிசைப்படி நிறைவேற்றப்படும். அதுவே உங்களுக்கு நம் தமிழக வெற்றி கழகம் அளிக்கும் மிக முக்கியமான உறுதிமொழி. நாங்கள் அதிகாரத்தை அனுபவிப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை. அதிகாரம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை மக்களுக்கு தெரிவித்து தவறுகளை களைந்து அவற்றை மாற்றுவதற்காகவே அதிகாரத்தை நாடுகின்றோம். நாம் பதவியில் இருந்து கற்றுக்கொள்ள வரவில்லை. மாறாக ஏற்கனவே எழுதப்பட்ட, செலவு கணக்கிடப்பட்ட மற்றும் தயாராக உள்ள ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே வருகின்றோம். நமது இந்த தேர்தல் அறிக்கைதான் அந்த திட்டம்.